போன வாரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர் குவைத் நாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ட்ராவல்ஸில் விசா வாங்கியிருக்காரு. விசா வாங்கிட்டு மெடிக்கல் போட சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ட்ராவல்ஸே வந்து எல்லா ஃபார்மாலிட்டியும் பிசிசியிலேருந்து மெடிக்கல், ஸ்டாம்பிங்கு, டிக்கெட்டு இப்படி எல்லாமே அவங்களே பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. எடுத்து கொடுத்தாலும் இவர் போய் மெடிக்கல் போட்டிருக்காரு. மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த சென்டர் நேம் வந்து நான் சொல்ல நினைக்கல. மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் அவருடைய பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபெக்ஷனாக இது என்ன இன்ஃபெக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மழுப்பியிருக்காங்க. மழுப்பிட்டு நீங்கள் வந்து சரி ரிப்போர்ட் கொடுங்க, இன்ஃபெக்ஷன் சொல்கிறீங்களா, ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. நாங்கள் ரிப்போர்ட்லாம் கொடுக்க மாட்டோம், அப்படி வேணாம் அப்படின்னா வெளியில் போய் போட்டுக்கோ, அது என்ன இன்ஃபெக்ஷன் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள், நான் வெளியில் போய் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியில் அவங்க வந்து வேறு மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனை சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெச்ஐவி உங்களுக்கு இருக்குது, ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் மனம் ரொம்ப உடஞ்சி வெளியில் போயிட்டு அன்றைக்கே டெஸ்ட்டு முடிச்சுட்டு அன்றைக்கே போய் வெளியில் போய் ஒரு பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து எல்லாமே செக் பண்ணிட்டாரு. செக் பண்ண நேரத்தில் அவருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதும் இவர் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இவருக்கு உடனே என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ்காரங்க பார்த்துட்டு சரி ஓகே விசாரணை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்களையும் அழைச்சிக்கிட்டு எங்கே அந்த சென்டருக்கு பர்டிகுலர் சென்டருக்கு போகிறாங்க. போய் அங்கே போய்ட்டு விசாரணை பண்ணையில் இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, நீங்கள் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கீங்க, இந்த இருக்குது வெளியில் செக் பண்ண ரிப்போர்ட்டு, இவருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, உங்கள் மேலே வந்து நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தையில் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவருக்கு வந்து பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, இவருக்கு வந்து நாங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துறோம், இதை வந்து நீங்கள் பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க, நீங்கள் வெளியில் வந்து மெடிக்கல் போட்டுக்கோங்க, எங்களுடைய சென்டர் நேம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன மெடிக்கலுக்கு செலவு பண்ணாரோ அந்த அமௌண்ட்டை மட்டும் ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் 1-2 சென்டருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம என்ன சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை நடந்தாலே பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டரில் தான். ஸோ அந்த சென்டரே ஒரு நல்ல சென்டர் தான். ஆனால் அந்த சென்டர்லேயுமே இந்த மாதிரி ஃப்ராடத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும்போது மனசுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நீங்கள் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடும்போது நார்மல் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான். 10,000 ரூபா லாஸ் பண்ணிவிட்டு 2 மெடிக்கல் போட்டிங்க, 3 மெடிக்கல் போட்டிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரீங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு பயனுமே கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடியது அதுதான். ஃபஸ்ட்டு மெடிக்கலை தெளிவான பர்டிகுலர் சென்டர் பார்த்து போட்டு நீங்கள் மெடிக்கலுக்கு போனீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபிட் ஆகும். இல்லை அப்படின்னா மறுபடியும் லாஸ் பண்ணி மறுபடியும் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதே பையனுக்கு இந்த ப்ராப்ளம் சொன்னாங்களே, அதே பையனுக்கு நம்ம ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு சென்டரில் மெடிக்கல் போட்டு அவர் நேற்று ஃபிட்டு. ஸோ அதை கேட்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மகிட்ட வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமே வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு என்ன பாசிபிலிட்டியோ அதை பண்ணி கொடுப்போம். நீங்கள் 2-3 இடங்களில் மெடிக்கல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காரணம் சொன்னாங்க இந்த காரணம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது.